வந்து பாருங்க மோனிகா அடு பார்க்கணும் தூக்கியெல்லாம் தூக்குறாளா மோனிகா பற்றி என்ன இருக்குமா நினைக்கிறேன் ஆனால் இந்த பிள்ளைகளுக்கோ எனக்கோ இவருக்கோ பாட்டு பாட்டு எல்லாமே வாங்கி கொண்டு இருக்கிறாங்க. என்ன சொல்றது, அவ்வளவு தூரம் அன்பு வச்சிருக்காங்க. சாமான வந்து கொடுத்துருக்கீங்கன்னா. அனைவருக்கும் வணக்கம். நான் சுமன். அதாவது வந்து இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து எங்களுடைய வீட்டை தான். இப்போ 2-3 நாளாகுது நான் வந்து மோனிகா பிளாக் வந்து வீடியோ போடல. காரணம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அது என்ன காரணம்ன்றதை வந்து இந்த மிஸ்டர் சுமனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். சாதாரணமாக சொல்ல போனால் வீட்டில் வந்து இப்போ கொஞ்சம் கம்சியாக கொஞ்சம் மேலாமல் கொஞ்சம் உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறபடியால் அந்த ஒரு காரணத்தினால அதுக்கு டைம் இல்லை வீடியோ வந்து செய்கிறது கூடிய. அப்போ நான் என்னால் என்றளவு வெளியில் செய்கிற வேலையில் வந்து ஒரு வீடியோவை வந்து பதிவு செய்து கொண்டு இருந்தேன். அப்படி கேட்க மோனிக்காவும் வந்து ஒரு சில நேரங்களில் அக்காவை எல்லாமே வந்து பார்த்துட்டுருக்குறோம்னு சொல்லிக்கொண்டு இப்போ இப்படி தானே தங்கச்சி பிள்ளைகளாக இருந்தால் ஒரு பாச நிலைமையில் தாங்களும் பாசத்தில் தான் இதையும் காட்டிக்கணும். ஸ்கூலுக்கு கூடி போகாமல் நிற்கணுமென்றது மாதிரி. ஓகே, அதெல்லாம் வந்து சாதாரணமாக எல்லா வீட்லேயுமே நடக்கிறது உண்டு தானே. இப்போ இன்றைக்கு நாளில் வந்து என்ன வீடியோ முக்கியமாக பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பல நாட்களுக்கு பிறகு எங்களுக்கு வந்து ஒரு பார்சல் ஒன்று வந்திருக்குது. உண்மையிலேயே வந்து நான் வந்து வெளியில் நீங்கள் பார்க்குறாக்கள் நினைக்கலாம் ஏதோ யூடியூப் செய்கிறாங்க வெளிநாட்டில் வந்து நிறைய பேர் கதைக்கிறோம்ண்டு. அப்படி எவருடையுமே நான் எவருடையுமே நான் கதைக்கிறது இல்லை. காரணம் என்ன சொன்னால் என்னுடைய சிம் நம்பர் ஒன்றுமே வேலை செய்யாது. இருந்தாலும் எடுத்து கதைக்கிறவங்க இப்போ எவருடையுமே நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. வேறு சௌரங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க சுமனை கேட்டதுன்னு சொல்லுங்க, சுமனுக்கு நம்பர் வேலை செய்யலைன்றது மாதிரி. இருந்த எத்தனை தடவை தான் நானும் யூடியூப்பில் நம்பரை மாற்றுறேன்ட்டு அப்படியே விட்டுட்டேன். இப்போ கனகாலமாக ஆயிட்டுது. அப்படி இருந்தும் இன்றைக்கு எங்களை அழகுக்கு அதிகமாக நேசிக்கிறேன்னு சொன்னால் இதுதான் மெயின் பாயிண்ட். அதாவது வந்து நீங்கள் யாராக இருக்கும் என்றதை, அதாவது வந்து என்னுடைய தொழிலில் இருந்து எல்லாத்தையுமே நேசிக்கிறதுன்னு சொன்னால் எல்லாரும் உண்மையிலேயே நேசிக்கிறதா இல்லையென்று இல்லை. அழகுக்கு அதிகமாக எங்கள் மேலே இன்னும் ஒரு பாசத்தை வச்சு எங்களோட அப்படி நடந்து கொள்வது. இப்போ என்னென்னு சொல்கிறது, இப்போ எங்கள்கிட்ட நான் வந்து இப்போ மோனிகாவுக்களை நான் எப்படி நினைப்பேனோ அது மாதிரி அவங்களுமே நினைக்கிறேன் சொன்னால் அது அழகுக்கு அதிகமானது தான். அதுக்காண்டி வெளியில் பார்க்குறவங்கள நான் குறையாக சொல்லலை, எல்லாருமே ஒன்றாத்தான் இருக்கிறீங்க. மேலுக்கு மேலானது ஒரு எல்லாம் கடந்த ஒரு பாசம் அப்படியானது. அவங்க வந்து இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு பாசல் சும்மா ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதான் இன்றைக்கு என்ன வந்திருக்குதுன்றதை வந்து பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து அதை மோனிகா வந்து இன்றைக்கு கடம் பிடிச்சி கொண்டே நின்றா. அதை வந்து ஒரு வீடியோவாக செய்வோம். அதை வந்து நான் இப்போ எங்கே போகிற கொழுக்கு நிற்கிறேன் மோனிகா. டியூஷன் எத்தனை மணிக்கு டியூஷனே வந்து இப்போ 3:30க்கு டியூஷன் அன்றைக்கு. அப்போ 3:05 ஆகிட்டுது. அப்போ என்ன செய்கிறது, ஒன்றுமே செய்யலாம். அப்போ அதுக்கிடையில் ஒரு 20 நிமிஷம் ஒரு வீடியோ ஒன்றை செய்து கொண்டு போகும் என்றது மாதிரி ஒரு 5 நிமிஷம் பிந்தினால் சார் பேச மாட்டாரோ? அதனடியால் இந்த பிரச்சனை. நான் சொன்னேன் சரி அப்போ மோனிகா போயிட்டு வா மோனிகா, இரவு கூட நாங்கள் வீடியோ செய்வோம்னு சொல்ல இல்லை சார் பேச மாட்டாராம். அப்படியோ? என்ன சொல்ல சனிக்கிழமை வந்தால் பேசுவேன், ஸ்கூல் டைம் வந்தால் பேச மாட்டேன். ஏன்டா 2:30க்கு தான் நீங்கள் கொடுறது பார்த்தீங்க. ஸ்கூல் டைம்னு சொன்னால் இப்போ 2:30க்கு வந்து வேலுக்கு இந்த வெளியால் ஸ்போர்ட்ஸ் அதை பார்த்துருப்பீங்களா அந்த வீடியோவில் ஸ்போர்ட்ஸுக்காக பயிற்சி நடக்குது. அதனடியால் 2:30க்கு விடுறது. அப்போ சில டைமில் வந்து பிள்ளைகளை திணிக்கலாதானே என்ற ஒரு இதில் வந்து பேசிக்கொள்ள முடியாது. அவை பிள்ளைகளை பேசினா அது எங்களை பேசுகிற மாதிரி. காரணம் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டைமுக்கு எல்லாத்தையும் செய்ய முடியாது. 5 நிமிஷம் 10 நிமிஷம் தவறலாம். ஓகே, அதுதான் இன்றைய நாள் வந்து முக்கியமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் மோனிகா சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வாரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. அது நீங்கள் எங்களுக்கு தர ஒரு பெரிய ஒரு ஆதரவாக இருக்குமென்று நம்பிக்கொண்டு மோனிகாண்ட விருப்பத்துக்கு இணைய நாங்கள் வந்து இன்றைய நாளில் வந்து பார்ப்போம் இந்த வீடியோவை. இது முழுக்க மோனிகா வந்து பெரிய நம்பிக்கையோட இதில் வந்து பெரிய பாசல் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஆனால் வந்து எல்லாருமே வந்து எங்களுக்கு போன முறை கனடாவில் இருந்து மோனிகா பிள்ளைகள் எல்லாருமே வந்து சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு உண்மையிலேயே வந்து என்ன சொல்கிறது அப்படி ஒரு வாசல் எங்களுக்கு வந்ததே இல்லை. அந்த ஒரு பெரிய அளவில் வந்து அனுப்பியிருந்தாங்களே அந்த ஒரு சந்தோஷத்தை பிள்ளைகளோட முகத்தில் அந்த ஒரு மனசுலேயும் முகத்திலேயும் அந்த சந்தோஷத்தை காணணுமென்றது மாதிரி அனுப்பியிருந்தாங்க நேசித்து. இது வந்து இப்போ அது மாதிரின்றது இல்லை. இது அவங்க வந்து நேசிக்கிறது அப்படி எங்களோட தொழில் ரீதியில் இருந்து எல்லாத்துலேயுமே அந்த அப்படி இருக்க வேணும் என்ற ஒரு இதில் தான். அப்போ அதுக்கு நான் நினைக்கிறேன் அப்படித்தான் இருக்குமென்றதை நினைக்கிறேன். என்று சொன்னால் ஒருத்தன் ஒரு மாதிரி. அப்போ அந்த வகையில் அப்படியே தான் இருக்கும். சரி மோனிகா எடுப்பாப்பேன் பின்னாண்டு
அப்போ நான் இப்போ வந்து பாருங்க மோனிகா அப்படி பார்ப்போம்னா தூக்கியெல்லாம் தூக்குறாலாம் மோனிகா அப்படி என்ன இருக்குமா நினைக்கிறேன் ஆ பிஸ்கெட்டோ என்ன பிஸ்கெட்டு பிஸ்கெட் வாங்கி சாப்பிட்றேன் இல்லையா வாங்கி தரேன் இல்லையா என்ன இருக்கும் ஞாபகத்தி பார்க்குறாங்க இருக்க பிஸ்கெட்டோ ஆ வேற சட்டியோ சரி அப்போ மோனிகாண்ட விருப்பத்தை கடங்க நாங்கள் வந்து பார்ப்போம் ஆனால் சாதாரண இந்த பேக்கை பார்த்தாலே தெரியுமே எங்கேருந்து வேறு எது போக வேண்டும் இப்போ கூடுதல் அப்படி பேக் எல்லாம் இங்கே விற்கிறதில்ல தானே இங்கே வாட்சில் என்ன இருக்குண்டு உனக்கு Take to the millionaire are available at Dubai duty free or online at duty free cup. துபாய்ன்றது இங்கே இருக்கு மோனிகா துபாய் வெளிநாடு வெளிநாடு துபாய்ன்றது வெளிநாடு சரி அப்போ நாங்கள் வந்து நடுக்கட்ட மோனிகா அப்படியே ஒன்று வடுவா ஒன்று வாங்குறது ஓ இதை பாருங்க ஒன்று மோனிகா இதே இல்லை பிடிச்சி தூக்கி நீ தானீங்க ஆனால் மோனிகா தூக்கினது தானே என்ன ஆனால் இது என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க நான் வந்து என்னுடைய வீடியோ வந்து அடிக்கடி ஆடுதுன்றபடியால் இதை பார்த்தாலே உங்களுக்கு விளங்குறது ஒரு ஸ்டாண்ட் தான் நைட்டில் கூடி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதாவது வந்து இப்போ நாங்கள் மோனிகா ப்ளாக் செய்கிறோம்னு சொல்லக்கூடிய 2 வீடியோவுக்கு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஒரு இதன்றதை நான் நினைக்கிறேன் சர்மியும் வந்து தானாக நான் இல்லைன்னு சர்மி சொல்லிக்கிறேன் நான் தனியை 2 வீடியோ செய்கிறேன்னு சொல்லி அப்படின்றபடியால் இதை யோசிச்சுட்டு இப்படி ஒரு ஸ்டாண்ட் ஒன்றை செட் பண்ணி அனுப்பியிருக்கிறா விளங்கியிருக்கும் உங்களுக்கு சரி அப்புறம் இருந்தாலும் ஒரு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இந்த பக்கத்தில் இருந்து தான் இப்போ பார்க்குற கண்டுகளுக்கு விட்டுட்டோமாம் முழுசா வடிவா பார்ப்போம் பார் சரி இதுதான் இதை பாருங்க இதுதான் இதோடைய பல்பு அதாவது வந்து இந்த பல்பு இதில் வந்து கலரும் வந்து பவரும் இருக்கு நினைக்கிறேன் கலர் இருக்கிறது சான்ஸ் இல்லை பவர் ஒரு குவாலிட்டிக்கு பவர் இருக்குது சூட்டில் இருக்குது ரொம்ப பிராண்டட் சாமான் தான் ஒவ்வொன்றுமே வந்து பிராண்டட் உங்களுக்கு விளங்க மாட்டதை நான் நினைக்கிறேன் அதே மாதிரி பாக்ஸுக்கு வந்து ஸ்டாண்ட் தான் இருக்குது வேறு என்ன இருக்குது 10 மணிக்கு அவசரத்தை அதை விடுங்கப்பா பாருங்க இது வந்து எல்லாமே வந்து முக்கியமானது உண்டு சரி இது வந்து எல்லாம் செட் பண்ணுற எல்லாமே வந்து இதில் இருக்குது இப்போ நாங்கள் இதை அப்படியே வைப்போம் பண்ணிட்டா அதே மாதிரி இதுக்குள்ள வந்து வச்சுட்டு அதான் உங்களுக்கு நான் ஆரம்பத்திலே வந்து சொல்லியிருந்தேன் ஒரு தொழிலுக்கான ஒரு இதானண்டு பார் என்ன இங்கேயும் வந்து ஸ்டாண்டுகள் இருக்கும் சும்மா நோமல் எடுத்து கொண்டு போட்டு அக்கண்டில் உடஞ்சி போடும் இந்த அப்படியானது எல்லாமே வந்து இங்கே இருக்குது இது நாங்கள் இப்படியே வச்சா தான் அப்புறம் அதே மாதிரியே வச்ச பாசல் மாதிரியே வச்சு விடலாம் இங்கே வேணும் மில்லிய வந்து குவாலிட்டியான தான் நம்பர் 1 இது வந்து இதில் வந்து நான் ஃபிட் பண்ணுறது இருக்குது இது நான் நினைக்கிறேன் நான் கராச்சியில் நின்று வேலை செய்யக்கூடி அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகம் நான் கடையில் நின்று கூடி வேலை செய்யக்க சரியான முறையில் வீடியோ செய்கிறேன்டா இதாக இருக்கொண்டு இதை பார்த்தீங்க பிராண்டட்னு சொன்னால் இங்கே வரவங்க இல்லை வெள்ளிரும்பில் வந்து செஞ்சுருக்கு உள்ளுக்குள்ளே பிளாஸ்டிக்ண்டா நாங்கள் திருப்பி கிளிக்க எல்லாம் உடஞ்சி போடும் அதனாடி எழுந்தா இது ஒவ்வொன்றையும் வந்து உங்களுக்கு பார்த்தா பிளாங்கு எப்படி இருக்குன்றதை சரி அப்போ இதை நாங்கள் மறுபடியுமாக இந்த பெட்டிக்குள்ளே வைப்போம் என்ன கோணமாக வைப்போம் இந்த செட்டை வந்து பார்த்துட்டிங்க இனி வந்து அடுத்ததாக பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 மணிக்கு இது என்னடி இது எனக்கே விளங்கியது அங்கேருந்து வந்தால் எல்லாம் ஒரு மாடலாக தான்
அதுவும் அந்த ஸ்டாண்ட் இருக்குல்ல அது என்ன குக்கிங் செய்யறதுக்கு அந்த திருப்பி வளைச்சது அந்த குக்கிங் மாதிரி அந்த மாதிரி அப்படி வச்சு செய்யலாமன்ற மாதிரி ஈஸியாக இருக்கும் தனியாக செய்ய ஒரு ஆள் பிடிக்க தேவையில்லை வீடியோ கேமரா வந்து அதை பூட்டி பார்த்தா செட் பண்ணி பார்த்தா தான் அது தெரியும் இந்த மாதிரி என்ன யூஸ் பண்ணுறது தெரியல எத்தனை வாட்டர் வந்துருக்கு இல்லை ஆனால் உங்களுக்கு அந்த கத்தி பிளான்ல இதெல்லாம் இருக்குது இருக்கும் மாற்றி மாற்றி போடுறதும் பாருங்க வந்து என்னென்னு சொல்லி அந்த நான் பெரிய சமையல் செய்கிறதுக்கு ஈஸியாக கலந்து மிளக்கறி வெட்டுறதுக்குரிய மாதிரி இருக்கு நினைக்கிறேன். இது என்ன இது முள்ளு முள்ளா இருக்குது இது என்னன்னு தெரியல. சரி அப்புறம் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் என்னன்றதை யோசிச்சா தானே வாங்கியிருக்கேன். இது என்னடா இது இது வந்து நான் நினைக்கிறேன் அந்த எனக்கே தெரியாத ஒன்றையும் தான் சில டைமில் வாங்கி அனுப்பி விடுறது. இது வந்து சாவி. ஓ சாவி தான். இதை பார்க்கும்போது எனக்கு அந்த மோதிரங்களை கொண்டு சில வழியில் பெருப்பிக்கிறேன்னு சொன்னால் நகைக்கடையில் கூடுதலாக பார்த்துருப்பீங்க. ஒரு மோதிரத்தை கிளிக் பண்ணி போட்டு பின்னுக்கு அமர்த்த உள்ளுக்க விரிக்கும். அந்த அப்படி பிளானில் கிடக்கு. இது எனக்கு என்ன இதில் வந்து இலக்கம் இருக்கிறபடியால் இதில் வந்து ஒவ்வொரு இலக்கம் இருக்குது. அந்த இலக்கம் இருக்கிறபடியாக எனக்கு வந்து உண்மைக்குமே என்னென்னு தெரியல. பார்ப்போம் என்ன மாதிரின்றதை. ஃபவுண்டேஷன் மோனிகா கையில கொடுத்தாங்க உண்மையிலேயே ஃபவுண்டேஷனையும் பார்த்தாச்சு. இனி பார்த்தால் இது வந்து காய் க்ளோஸ். சரி ஓகே, நான் உங்களுக்கு இந்த காய் க்ளோஸை வந்து காட்டுறேன் பாருங்க. இது கடையில் வச்சுருக்கவே உண்மையிலே சின்ன படிகள் வந்து கேட்டோம் உங்கள்கிட்ட இங்காடா எனக்கு தாடா இந்த வெளிநாட்டான உண்டு எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லி எனக்கு கேட்கும்பொழுது நான் கொடுத்துறேன் இல்லையண்டையில். அதே மாதிரி இங்கே வேலை நான் சொல்கிறேன் தானே எல்லாம் வந்து வேலை செய்யக்கூடிய பொருட்கள்லாம் இன்று வரைக்கும் நான் அவங்க அனுப்பி விட்டதை தான் இன்று வரைக்கும் நான் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறேன் என்னுடைய கடையில் வச்சு. கூடுதலாக வந்து வேலை செய்கிறதுக்கு கூடுதலாக என் கடையில் இருக்குன்னு சொன்னால் அவங்க அனுப்பின சாமான்கள் கொஞ்சம் கூட இருக்குதுன்றது நான் சொல்லுவேன். இதை மறக்காமல் நீங்கள் தான் யாராக இருக்குன்றதை கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக எதிர்பார்ப்பேன். இந்த உண்மையான ஒரு இதை நீங்கள் கண்டுபிடிப்பீங்கன்றதை நம்புகிறேன். பார்ப்போம். அடுத்தது இதுவும் அந்த அதுக்குரிய தான். உடைக்க வேண்டாம், எனக்கு பிடிக்கல உடைக்க. என் கார்மெண்டப்பட்டியோட இருக்கட்டு பண்ணுறதுக்காக வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து லைட் வித்தியாசமான லைட் உண்டு. இது என்னது உலகையில் என்ன இருக்கு காத்தடிக்கிறப்பமா நான் நினைக்கிறேன் சில வழியில் எதுவும் ஒயில் ஏற்றுறது சரியில்லை. நான் நினைக்கிறேன் அப்படி இப்போலாம் கிடக்கு. இதுக்குள்ள விட்டுட்டு ஒயில் இருக்குது தானே நாங்கள் வாழை ஒயில் விடுறேன்னு சொன்னால் இதுக்குள்ள விட்டுட்டு அதில் ப்ரெஸ் பண்ணால் ஒயில் வர முள்ளுக்குள்ள அப்படியும் எடுத்து யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த அதுக்குன்ற அந்த டிசைன் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த மேல அந்த டிசைன் கொடுத்து போட்டு இது வந்து அந்த உங்களுக்கு உரியதான் ட்ரெஸ் பண்ணி இது கண்டிப்பாக தான். இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து நாங்கள் வந்து வயர் வந்து அதாவது வந்து எங்களுடைய வயரிங் செஞ்சு போட்டு இதை வந்து ஃபுல்லாக அதில் வச்சுட்டு அமர்த்தி விட்டோம்னு சொன்னால் வெளியில் வந்து எந்த விதமான கரண்டும் வந்து வெளியில் பொடிக்கு அடிக்காது பண்ணாமல் அப்படி இருக்கும். இவளால் எல்லாம் வந்து வேலை செய்யும் பொழுது இதால் மெயின் பிரச்சனை வர சிலோடையில் கண்டையை பிடிக்கிற அளவுக்கு எங்கேயாலும் மூளைக்கு இருந்து கரண்ட் அடிச்சோன்றிருக்கும். இன்னும் ஷார்ட் ஃபுல்லாக புது பிக்கப் இல்லாமல் இருக்கின்றது மாதிரி இருக்கும். அந்த வகையில் இதுவும் உண்டு. அடுத்தது இது என்ன இது என்ன இது வாசி வெந்தயமோ செந்தயம். அது சரி என்ன இது என்ன பொருள்ன்ட்டு எனக்கு விளங்கி இல்லை. சிக்னல் ஆடி இந்த பாக்ஸ் இருக்கு. பாக்ஸ்லேயும் அதே பேர் தான் இருக்குது. சரி இருக்கலாம். சரி அதை பார்ப்போம் என்ன மாதிரி. அடுத்தது என்ன இது என்ன இது
அது இது வந்து சொல்ல போனால் உண்மையிலே வந்து இதுக்குள்ள இருக்கிறது வந்து விதை. இந்த விதை வந்து வாங்குறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு இடத்துலையும் போகிற நேரங்கள்லையும் வந்து ஒவ்வொன்றையும் வாங்கி அனுப்பி விட்றன்னு சொன்னவா. இது வந்து அக்கா வந்து அனுப்பிவிட்டா. என்றால் இதை வந்து அவன்கிட்ட கொண்டு கொடுங்கோ. அடுத்த கட்டம் வரும்பொழுது கூடி ஒரு இதை நாங்கள் வச்சு பெரிய அளவில் உண்டாக்கி இருக்க வேணும். ஆனால் இதை வந்து இப்போ செய்ய போகிறது இல்லை. இது பேக்கெட்டோட தான் இது அப்படியே தான் இருக்கும். இல்லை இப்போ என்ன வேற வேலையில் செஞ்சுட்டு நாங்கள் மினக் கிடையாது. ஓகே, அடுத்தது அது மோனிகாக்கும் சம்சியாக்கும் வந்து 2 பேருக்குமே வந்து கூட்டெக்ஸ் வந்துருக்குது. இது வந்து பார்த்துட்டீங்க இதுக்குள்ள நோக்கம் இதில் இன்னும் ஒரு கூட்டெக்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே இதுவும் வந்துருக்கு பீட்ரூட், இது கெக்கரிக்காய், கெரிக்காய், கொஞ்சிக்காய், கொஞ்சிக்காய். சரி, அப்போ நாங்கள் இதெல்லாமே வந்து கவனமாக எடுத்து வைக்க வேணும். முக்கியமாகவே எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை யோசித்து இதை வாங்கி இங்கே அனுப்ப வேணும் என்ற நேரம் அவங்க வச்சு வாங்கி தந்த 2 மல்லிகை கண்டு இங்கே இன்று வரைக்கும் வந்து பூக்கிற கட்டத்துக்கு வந்துட்டுது. அவன் வந்து வைக்கல வாங்கி தந்துட்டு போனோம். அவங்களுடைய ஞாபகமாக இங்கே வந்து அப்படியே இருக்குது. இது அக்கா கண்டா வாய்க்கிறப்பா, சாப்பாட்டுக்கு வாய்க்கிறக்க மாட்டேன், இதுக்கு வாய்க்கிறப்பா. 5 பிஸ்கெட் இதாக இருக்குது. ஓ, இதுவும் வந்து ஒரு பிஸ்கெட் தான், ஒரு பல விதமான ஒரு பிஸ்கெட். அதே மாதிரி அடுத்தது என்ன? அவள் மோனிக்கா தான் அதை பற்றி பொறிச்சு சாப்பிடுவோம். வட்டி இது என்னண்டா? இது லிப்பா. டொங்கல் பாமோ லிப்பா. லிப்ஸ்டிக் இல்ல, லிப்ஸ்டிக் இது வந்து டெய்லி யூஸ் பண்றது. அந்த சொண்டு பாருங்க. இது வந்து என்னன்னு சொல்றது, இது வந்து இவங்களுக்கு தான் உதவும். லிப்ஸ்டிக் பூசுறது. இது வந்து அதே பிஸ்கெட். இப்போ நீங்கள் என்னடா எல்லாத்தையும் காட்டி கொண்டு இருந்தா காணாது உண்டை திண்டு காட்டுறான்ற மாதிரி கேட்பீங்க. இப்போ நான் உண்டை சாப்பிட்டு காட்டுறேன். சாப்பிடுவேன். சாரி, எம்ஏல சாப்பிட்டேன்னு சில வீடியோ சின்ன பிள்ளைங்க பார்த்து கொண்டு இருந்தாலும் எனக்கு தெரியல. மனசில் அப்படி வழியாக வந்துட்டு. ஓகே, நினைச்சிட்டேன் அதை. ஓகே, என்ன செய்யறது? சரி, அப்போ இதே ஹேப்புக்குள்ள வந்து எனக்கு ஃபோன் வந்துட்டு நின்றுடுது வீடியோ எடுத்துட்டு நிற்க. அப்போ நான் வந்து என்ன செஞ்சேன் பார்த்தீங்கன்னா மோனிகா கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். டைம் ஆகுதுண்டு. அப்போ இதை ஓட்டையும் வந்து பார்த்துருப்பீங்க. இது வந்து இப்போ அந்த கேப்புக்கே வேலை தான் இழுத்து இதை செஞ்சிட்டேன். இந்த இது வந்து மேலே எப்படி யூஸ் பண்ணுறேன்னு தெரியாமல் இருக்குது அவங்களுக்கு. மரக்கறி கட்டர்றான். இந்த இது வந்து ஒரு மரக்கறி கட்டர்றான் வச்சுட்டு கூடுதலான இதுக்கு வந்து செய்யலாம். கூட மரக்கறி இருந்தால் வச்சுட்டு மழை கட் பண்ண நான் நினைக்கிறேன். கட் பண்ணி கொடுக்குறாது வச்சுட்டு மிச்சம் அந்த கட் பண்ணுற இது வர்றது இதுக்குள்ள வந்து விடும். அப்படின்றது தான் நான் இதை வந்து நினைக்கிறேன். இந்த ஒரு ஸ்டாண்ட் மாதிரி அப்படி போல தான் இருக்குது. இந்த இதை பார்த்தா கண்டிப்பாக அந்த இதை நான் நினைக்கிறேன். இப்போ இதை பார்த்துட்டு கால் பண்ணி கதைப்பினம் தானே. என்ன முதல் பிள்ளையா சரி. இப்போ இதே வந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒவ்வொன்றையுமே வந்து உண்மையிலேயே இதுக்கு வந்து நான் நன்றி சொல்லி அவங்களுக்கு வந்து பிரிக்கிற அளவுன்றது இல்லை. நான் இதை எனக்கு கொடுக்குறது ஃபோனில் இப்போ செலக்ட் பண்ணிடுறது காற்றடிக்கிறது தான். காற்றடிக்கிறது இல்லை, ஒயில் விடுறது. அப்படிதான் அதில் கிடக்கு ஃபோனில் செலக்ட் பண்ண. காற்றடிக்கிறது இல்லை, அதுக்கு வந்து இதுக்கு கலட்டி இதுக்குள்ள கலட்டி போட்டு ஒயில் விட்டுட்டு ஊற்றுப்படாதோ
ஆயில் போட்டுட்டு ப்ரெஸ் பண்ணேன். இல்லை எங்க பிரஸ் பண்ணி பலூனுக்கு காத்தடிக்கிறது உடாங்கடா ஷேக் பண்ணி பார்த்தீங்களா? ஃபோனில் உடனே டக்குன்னு இப்போ தான் இருக்கு ஃபோனில். நான் சொல்றேன் இதுல ஓட்டே இருந்துச்சுன்னு சொன்னா அடுத்த அளவுக்கு அது ஓயில் உள்ள வேறக்கூடிய இருந்தல்ல உங்கள்கிட்ட இதே பிளான்ல கடையில் என்கிட்ட இருக்குது. அப்போ உண்மையிலேயே வந்து பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி சொல்லணும். என்னென்னு சொல்லிச்சேன்னா என்னையும் நேசிச்சு அந்த ஸ்டாண்டு கூட எனக்கு சொல்லியிருந்தவா சரி நீங்கள் தனியாக வீடியோ எடுக்க கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க போகிறீங்க. ஏன்னா இவங்களும் இல்லை பிள்ளைகளும் இல்லை இவரும் இல்லைன்னா தனியாக கஷ்டப்படுறேன். அப்போ அந்த ஸ்டாண்டு கூட அந்த இப்போ என்ன சொல்லுங்க அப்போ அந்த குக்கிங் செய்யக்கூட அதை திருப்பி விடக்கூடிய மாதிரி இருக்குமா கீழே சரிச்சு நிமித்தி அப்படி செய்யலாம்னு சொன்னால் அதை பூட்டி பார்த்தா அப்புறம் தான் தெரியும். நாங்கள் அதுன்ற செட்டப்பை கேட்ட மாதிரி தான் செய்யுங்க. நைட்டில் கூட நாங்கள் ஒரு வீடியோ எடுக்க அந்த வெளிச்சத்தை ஒன் பண்ணிவிட்டு அந்த கிளியராக இருக்கக்கூடிய மாதிரி தான் செய்யுங்க. அப்போ இவருக்கும் அது உபயோகப்படும். என்னென்னு சொல்லிச்சோன்னா கடையில் இன்ஜின் மேலே செய்யக்கூட ஸ்டாண்டில் வச்சு போட்டு திருப்பி ஒரு ஆளில் ஹெல்ப் கேட்க தேவையில்லைண்ணா. அப்போ நாங்களே அதை ஸ்டாண்டில் வச்சு போட்டு வீடியோ செய்யக்கூடிய மாதிரி ஈஸியாக இருக்கும். அப்படித்தான் நான் யோசிச்சு தான் நான் வாங்கி அதை அனுப்பி இருக்கிறேன் சொல்லிட்டேன்னா நானும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எங்களுக்காகவும் உழவு எடுத்து வாங்கி அனுப்பினதுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்டா எங்களுக்கு கூட வந்திருக்கு அப்பாவுக்கு வந்தது பார்க்க எங்களுக்கு தான் எனக்கு இன்னும் வந்திருக்க மாதிரி இருக்குது. மோனிகா வீடியோல சொல்லி சொல்லி கடைசியில் சோசைட்டி மற்றது நாங்கள் ஒரு கிழமைக்கு முன்னே தான் அந்த ஃபவுண்டேஷன் இது அனுப்பி விட்டேன் நாங்கள். ஆனால் அதை அவ்வளவு நேசிச்சு இங்க இதுதானே கூட எல்லாம் மோத்துக்கு தேய்க்கணும் தெரியுமா? சும்மா இல்ல காசி மோத்த காசி அது இது அப்படி இல்லை இது செட் ஆகுதுன்னு பார்த்தேன் வந்து பின்னுக்கு குரல் கொடுத்தா மட்டும் காண எப்படி நான் செய்யக்கூடாது போங்க போட்டு கொண்டிருக்கலாம் தெரியுமா? அப்பா இது கூட அது என்னன்னு சொன்னா 2 நம்பர்ல அப்ப அவர் 2 நம்பர்ல வாங்கியிருக்கிறார். நாங்க சொன்னது ஒரு நம்பர் 140 தான் சொல்லிவிட்டோம் நாங்கள். அப்ப அம்மா இல்ல சொல்லுங்க அவங்க என்ன சொல்லிட்டோம்னா 2 நம்பர்ல வாங்கியிருக்கிறாங்கண்டா சில நேரம் சம்டைம் எதுவும் சொல்லிவிட்ட நம்பர் செட் ஆகாட்டி இதையும் யூஸ் பண்ணலாம். அப்ப கம்சி சைட்ல எனக்கு இது ஒரு நம்பர்ல இஞ்சால சைட்ல இது செட் ஆகுது. அதே மாதிரி 2 ஸ்கின்னுக்கும் கம்சி பூசி இருக்கிறோம். அதுக்கு இதுக்கு ஒரு பஞ்ச் ஒன்று வாங்கணும் கடையில் எனக்கு தான் செட் ஆகிருக்கா. இப்போ வந்து ஃபவுண்டேஷன் இது 2 விதம் இருக்குது. ஷேட் 200 140 இருக்குது. அப்போ இதில் 2 மொத்தத்துக்கு பக்கம் வலது பக்கம் இடது பக்கம் 2 போல எது செட் ஆகுது அதை யூஸ் பண்ணுவோம். அம்மா 200 தான் செட் அப்படிதான் நிற்கிறேன். தட்டு அது மண்ட அப்படி ஃபவுண்டேஷன் பூசினா அந்த ஆயில் மாதிரி ஊற்றப்படக்கூடாது. அப்படியே பூசி விட்டா அப்படியே இருக்கணும். அப்படியே இருக்கு காமிச்சிக்க பாருங்க அப்படியே இருக்கு. நல்ல பிராண்டட் உண்மையில நல்ல பிராண்டட். காரணம் சொன்னா இது வந்து சும்மா அனுப்பணும்ன்ற கொடுக்கணும்ன்ற இல்லை அவங்க தங்களுக்கு வாங்குற மாதிரி தான் ஒவ்வொன்றையுமே வந்து நான் காமிச்சி நீங்களும் பூசிக்கல சொல்றேன் சும்மா. அப்போ கம்சி ஒரு இதுக்கு அப்போ எனக்கு கம்சி சொல்கிறா அம்மா எனக்கு 200 தான் செட் ஆகுதுண்டு 140 தான் நாங்கள் போட்டோம். அப்போ அவள் என்னென்னு சொன்னால் எது செட் ஆகுதோ அதை யூஸ் பண்ணதுக்கு மட்டும் 2 வாங்கி விட்டு வேணாம் இது நல்ல பிராண்டட் விலையும் கூட. அப்போ உடனே நான் சொன்ன அடுத்த செகண்ட் கடையில் போய் எனக்கு கால் பண்ணி வாங்கி அதை அனுப்பியிருக்கிறாங்கன்றதுக்குள்ள என்ன சொல்கிறேன்னு தெரியல. என்ன உண்மையில பெரிய நன்றி தான் சொல்லணும். வேறு சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. இப்போ என்ன இந்த ஒவ்வொன்றா உண்மையில் இது எங்களுக்கு கூடுதலாக ஃபங்க்ஷனுங்களுக்கு போய்க்கு யூஸ் ஆகும். இப்போ நாங்களும் ஃபங்க்ஷனுக்கு போய்க்கல சில பேர்ட்ட பார்த்தாலும் நாங்கள் சும்மா நோமலாக பிங்க் பவுடர் தான் பூசுனாங்க. லிப்டிக்குகள் சும்மா நோமலாக லிப்டிக்கெல்லாம் நாங்கள் பாவிக்கிறது சும்மா இந்த தண்ணிகள் பட்டு தண்ணினோடனே அழிஞ்சிடும். இப்போ சாப்பிட்டோடனே டக்குன்னு அழிஞ்சிடும். அதுதான் பாவிக்கிறது. அப்போ நல்ல பிராண்டடாக இருக்கணும்னு சொல்லியிருக்கல. இங்கே ஸ்ரீலங்காவில் இருக்கிறது பிராண்டட் இருக்குது. அது கொஞ்சம் குவாலிட்டி என்னென்னு சொன்னால் விலைகள் கூடவே இருக்கும். இப்போ இந்த ஃபவுண்டேஷன்லாம் இங்கே ஸ்ரீலங்காவில் செம்ம விலையாக இருக்கும். அங்கேயும் விலை தான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அந்த குவாலிட்டியோட இந்த கம்பெனி இந்த பிராண்டடாக இருக்காது இங்கே ஸ்ரீலங்காவில். இப்போ என்ன சொன்னாங்க இந்த கம்பெனியில் இங்கே நார்மல் கம்பெனி இதே பிராண்டட் தயாரிப்பாங்க. அப்போ எங்களுக்கு பே காட்டி தந்துடுவாங்களே. என்ன இது கூடுதலா இந்தியன் ப்ராடக்ட் என்ன கூடுதலா உங்களுக்கு அந்த லிப்டிக்கு வந்திருக்குது. இது அந்த அக்கா தான் லிப் பாம். அந்த அக்கா கம்சியா மோனிகாக்காக லிப் பாம் வாங்கியிருக்கேன். அது லிப்டிக்கு மேலால ஷைனிங்குக்காக பூசுறது. அதுதான்
அது என்னது அப்ப என்ன அப்ப இது லிப்பாமண்டா அது லிப் கிளாஸ் அடிக்கிறாள். நார்மலா சொண்டுக்கு பயங்கட சொண்டெல்லாம் வறண்டு போய் அப்ப எனக்கு தான் உதவும். சரி அவரை கொண்ட கொடுப்போம் நாங்க மூண்டிருக்கு தானே அப்படியே போறோங்க நானும் யூஸ் பண்ணிடாதப்ப என்னோட சின்ன பிள்ளை சும்மா அவள் என்ன எடுத்தாலும் மட்டும் சும்மா சொல்றாள். ஐயோ விரட்ட பொம்பளை யூஸ் பண்றத கூட சில டைம்ல நானும் எடுத்து யூஸ் பண்ணுறேன். என்ன செஞ்சு பார்த்தேன் என்ன கவலைப்பான். சில நேரம் யூஸ் பண்ணுவார் அவருக்கு செட் ஆகுறது இல்ல அப்படியே விட்டுடுவார் பேசாம. சில நேரம் கேட்பார் என்ன கூட போக மாட்டேன் வேற என்ன பூசிட்டு கேட்பேன். நாங்க அதுல கொடுக்குறோம் நாங்கல்ல நீங்களுக்கு. ஆனா பாய்ஸுக்கு மேக்கப் இருக்குது தான் அவங்கள்ட மேக்கப் வேற என்ன ஒவ்வொரு இதுகள் இருக்கு எங்களுக்கு தெரியாது. உண்மையில ஃபவுண்டேஷன் அதுகள் எல்லாம் இருக்கு. சில பேர் பாய்ஸ் வலிக்கிட்டு கொண்டு வந்தாங்கன்னா பின்னேற போக மாட்டோம் அப்படியே முகம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படி இருக்குது. ஆனா மேக்கப் போட போனாலும் போய் சலூனுக்கு தான் போகணும் என்ன அப்படி இல்லை. அதே மாதிரி பூடெக்ஸ் ஒவ்வொரு கலருக்கு முடுப்புக்கு போடுற மாதிரி நெய் பாலிஷ் இப்போ கிடக்குது. ஒவ்வொரு இதுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். உண்மையில யார் தந்தாலும் நாங்கள் தேவையெல்லாம் வேஸ்ட் ஆக மாட்டோம். ஒன்று எங்களுக்கு வேஸ்ட்டாக இருந்தால் தங்கச்சியாங்கிற பிள்ளைகள் தங்கச்சியாங்களுக்கு கொடுப்போம். அதே மாதிரி அப்படியே கொண்டே ஒழிச்சு வச்சிருவேன். ரெண்டாவது மோனிக்கான குணங்களுக்கு நான் தேவையில்லாமல் சும்மா சும்மா எல்லாம் அடித்து கொண்டு இருப்பா. ஆனால் இந்த பிள்ளைகளுக்கோ எனக்கோ இவருக்கோ பார்த்து எல்லாமே வாங்கி கொண்டு இருக்காங்க. என்ன சொல்றது அவ்வளவு தூரம் அன்பு வச்சிருக்காங்க. அதுக்கு மேலானது வந்து என்னன்னு சொல்றது ஒரு பிள்ளை நான் இங்கதான் நிக்கிறேன். இவ கேமராவே இந்த பக்கம் நான் வீடியோக்கு வர்ற இடத்துலயே இருக்கேன். எங்கட பிள்ளைகள் என்ற ஒரு ஸ்தானம் தான். அது அப்படி இருக்கணும். அந்த ஒரு வழி நாட்டோட இதண்டு இல்லை. எந்த விஷயமா இருந்தாலும் பேசுறேன்டா உரிமையோட பேசுறது போறது ஏன்னா எல்லா விஷயத்திலேயுமே எல்லாம் கடந்த ஒரு அன்பு. அது என்னன்னு சொல்றது சொல்ல வார்த்தை இல்லாத உண்டு. அதுதான் அவங்களோட பழக்கம். இப்ப என்ன சொல்லுவாங்க எங்கட அம்மா அப்பாட்ட நாங்கள் ஒரு கவலையண்டா போய் சொல்லி சில இப்ப எங்களுக்கு சில சொல்யூஷன் என்ன ஒரு சில நேரங்கள்ல ஒரு கவலையா இருக்கவங்கிட்ட சொன்னா அவங்கள்ட வாழ்க்கையில அனுபவத்துல நிறைய விஷயம் அப்படி இப்படி இதுக்குமே சொல்ல போனா இந்த விய சொன்ன மாதிரி நான் அரசியலுக்கு வந்துட்டேன் என்ற உடனேயுமே என்னத்தை செய்ய போறேன்னு சொல்லி மக்கள் கேட்கிறாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆசைகள் இருக்குந்தான் என்றது மாதிரி ஒரு விய சொன்னதை நான் பார்த்துருந்தேன். அதே மாதிரி தான் இந்த இதுல கொள்ள போனா எங்களுக்கும் அவங்களுக்கு கூட எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லை. அது எப்படி சொல்றது ஒளிவு மறைவும் இல்லை. அது குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் ஏன்னு சொன்னால் பெற்ற தாய் தகப்பன் மேரின்னு சொல்லிடலாம். எதுவுமே பயப்படுறதும் இல்லை. அம்மா அப்பா கூட சுத்தி போட்டு போயிட்டு நான் இவங்கட பொறுத்ததுல நான் சொல்லுவேன் அவன் எடுத்து சொன்னேன்டா படுக்கட்ட கோலண்டா இருந்துருவேன். அப்படி ஒரு என்னோதரியல எல்லாம் கடந்த ஒரு இது சொல்ல வார்த்தை இல்லை. சரி அப்போ உடனே வந்து பார்த்துருப்பீங்க இதுன்ற அன்பு உங்களுக்கு விளங்காது ஏன்னா அதுதான் சொல்லப்பட விளங்காது. மறுபடியுமாக இவ்வளோ சாமானை வந்து கொடுத்துருக்கணும். எதையுமே வந்து எதிர்பார்த்து பழகிறது வந்து ஒரு அன்பு இல்லை. நான் எதையுமே எதிர்பார்த்ததுமே இல்லை. உண்மையான அன்பு எங்கே இருக்குதோ அந்த இடத்துல நான் பழகுவேன். அதான் இந்த இது. சரி அப்போ வந்து பார்த்துருப்பீங்க. நான் இதுக்கு தான் சொல்லி இருந்தேன். நான் ஏதாவது வந்து அவங்களுக்கு நன்றி தேங்க்ஸ் சொல்கிற வார்த்தையெல்லாம் கிடையாது. அதை சொல்லி பிரிஞ்சிடக்கூடாது. அது எனக்கு அது பிடிக்கல. அதனடி அதில் வந்து நான் தேங்க்ஸ் சொல்லி இந்த வீடியோ பார்க்குற வழியில் பார்க்குறாங்களேன்னு அவ்வளோத்தை கொடுத்ததுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லலைன்றதை நினைக்கக்கூடாது. கடமை உண்டு மாரி உண்டு தான் நினைக்கிறேன்டா. அப்படி ஒரு உணர்வுகள் சகோதரங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிட்டாங்கன்னா நாங்க நன்றி சொன்னா அவங்கள பிரிக்கிற மாதிரி இருக்குமே. அதே மாதிரிதான் அவங்களும் எங்களுக்கு ஒரு உறவு. கண்டிப்பா நன்றி சொல்லி இதுக்கு நீங்க நினைச்சிருக்கலாம் இன்னும் நினைக்கலாம். இப்போ உங்களுக்கு வேற யாக்களும் பார்சல் வேலை அனுப்பியிருக்கிறாங்களா அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி அது என்னன்னு சொல்றது அது ஒரு உறவுகள் மாதிரியான இது வந்து சொல்லப்போனா ரத்த உறவுன்னு சொல்லிட்டு போயிட்டோம். இதான் உண்மையிலேயே வந்து அப்படி நாங்கள் வேற அவங்க வேறு என்ற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. இதுதான் உண்மை. அப்போ அப்படி இருக்க எந்த விதமான ஒரு இது நன்றி தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு இந்த வார்த்தை இடமே இல்லை. ஓகே அப்போ வந்து பார்த்துருப்பீங்க. மிக்க சந்தோஷம். இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் வந்து நான் ஒன்று சொல்லிக்கொள்கிறேன். நாங்கள் வந்து இந்த உலகத்தில் மனுஷன் வந்து வாழ்கிறதுக்கு வந்து சாப்பாடும் அப்பம் தண்ணியினால் மனுஷன் வந்து வாழ்கிற வாழ்க்கை இல்லை.
கடவுள் கொடுத்த ஒரு நல்ல ஞானம், நல்ல ஒரு அன்பு, பாசம் நிறைவாக இருந்தால் தான் மனிதனுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். அது மாதிரி தான் இதுவும் அவங்களுடைய இருக்கிற ஒரு அன்பு, அந்த அன்பு வந்து எல்லார்கிட்டையும் இருக்க வேணுமென்றது தான். நாங்களும் வந்து பழகும் பொழுது எல்லாருடையும் இல்லை அவன் அன்பு கடந்து எல்லாம் கடந்த அன்போடு பழகிறது. நீங்களும் பழகி பாருங்கோ. மனசில் இருக்கிற எந்த விதமான வழிகளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் மனுஷனோட அன்பு கடந்து போகும்போது அது எங்களுக்கு தெரியாத முறையில் போயிடும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் அன்புன்றதை கொண்டு பழகி பாருங்க. இதுதான் எங்களோட வாழ்க்கையில் வந்து முக்கியமானது உண்டு. அப்போ சரி, எல்லாத்தையும் பார்த்துட்டிங்க தானே. நான் சொன்ன விஷயத்தையும் வந்து புரிஞ்சு கொண்டு இருப்பீங்கன்றது நான் நம்புகிறேன். வாழ்க்கைன்றது வந்து இப்படித்தான். அன்புக்கு தான் யாராக இருந்தாலும் அடிமை, அது எவராக இருந்தாலுமே. சரி, அவன் அந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோடைய கருத்துக்களையும் எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கோ. நாளைக்கு இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோவோடு சந்திப்போம். பாய்.